லாக்அப் மரணம் நேற்று முந்தா நாள் நடைபெற்றது. நேற்று 6 காவல்துறையினர் காவல் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை தொடர இருக்கிறது. ஆனால் தூத்துக்குடியிலே சுற்றுச்சூழல் பாதுகாப்பை எதிர்த்து 100 நாள் போராடி வந்த மக்களிடையே 12 பேரை துப்பாக்கியால் சுட்டு கொன்ற எடப்பாடி அரசு அதன் முதலமைச்சரை கேட்ட பொழுது, நான் தொலைக்காட்சியை பார்த்துதான் அந்த துப்பாக்கி சூட்டையே தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அத்தகைய முதலமைச்சர் இன்று எங்களை பார்த்து லாக்அப் மரணம் நடந்துவிட்டது என்கிறார். அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அந்த குற்றத்தில் உண்மை இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தொடர்ந்து திமுக அரசு, நம்முடைய தமிழக காவல்துறையும் அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எதையும் விட்டுவிடவில்லை. ஆனால் இன்றைக்கும் அந்த 12 பேரை கொன்றவர்கள் யார் என்பது தெரியவில்லை. அதற்கு பிறகு 2 பேரை கொண்டவர்கள் யார் என்றும் தெரியவில்லை. அதிமுக தலைவி யாரால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தாரோ அவருடைய கொடநாடு இல்லத்தையே புகுந்து அங்கே ஒருவரை கொலை செய்துவிட்டு அங்குள்ள பொருள்களை எல்லாம் தூக்கி சென்றவர்கள் யார் என்பதும் இதுவரை தெரியவில்லை. இதுதான் அதிமுக எடப்பாடி அரசுக்கும் திமுக அரசுக்கும் உள்ள வேறுபாடு. உடனடியாக திமுக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நடவடிக்கை எடுத்தாலும் 24 அப்படின்றது ஒரு ஐஎஸ் நம்பர் இல்லையா சார்? 4 வருடத்துல ஒரு 24 பேர் லாக்அப்ல இறக்குறாங்க. ஒரு ஆர்டிஐ சொல்லுது 300க்கும் மேற்பட்டவருடைய கைகள் மற்றும் கால்கள் போலீஸ் ஸ்டேஷன் உடைக்கப்பட்டிருக்கு கடந்த 4 ஆண்டுகளில். இது ஒரு ரொம்ப பெரிய இதற்கு முன்னாலே உள்ள அந்த கணக்கு யாருக்கு தெரியும்? அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது என்ற கணக்கு யாருக்கு தெரியும்? எங்கெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வெளிச்சத்துக்கு வருகிறதோ அங்கெல்லாம் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது. இது இவ்வளவு 24 வழக்குகளை நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் 24 வழக்குகளிலும் திமுக அரசு தளபதி அரசு பார்த்து கொண்டிருக்கவில்லை, நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த வழக்கிலும் குற்றவாளி அகப்படாமல் போகவில்லை. காவல்துறையினர் தவறு செய்திருந்தால் காவல்துறையினர் மீது எல்லா வழக்குகளிலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மிஸ்டர் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு லாக்அப் டெத்து குவார்ட்டர் செஞ்சுரி போட்டிருக்கு. அதாவது இந்த 50 மாதத்தில் 25 லாக்அப் டெத். 2 மாதத்துக்கு ஒரு காவல்துறை விசாரணை கைதியாக இருந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போது 25வது குவார்ட்டர் செஞ்சுரி அடிச்சிருக்கார் சீஃப் மினிஸ்டர். அந்த கொலை அஜித் குமாரோடது. நான் கேட்குறேன், இந்த 6 பேர் வெறும் சஸ்பென்ஷன் எப்படி நியாயமாகும்? கேட்க நாதி இல்லையா? ஏன்னா நான் சில உண்மைகளை பேசினால் அரசாங்கத்துக்கு எரியறது. சாத்தாங்குளத்தில் 2 பேர் கொல்லப்பட்ட பொழுது லாக்அப் டெத்து, எம்பி கனிமொழி அவர்கள், இன்று முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள், அவங்க பற்றி சின்ன ஏசமா எல்லாரும் கூச்சல் போட்டிங்கள்ல, எல்லாரும் அங்கே நேர போனீங்கள்ல. ஏன் இங்கே வரல சீஃப் மினிஸ்டர்? வாய், உங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் தானே காவல்துறை இருக்கு. காவல்துறை கொலைத்துறையாக மாறி போயிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ். பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தென்னும் சாத்திரங்கள். நான் கேட்கிறேன், நான் இல்லாத விஷயத்தை பேசல, அடுத்தவர் பேசாத விஷயத்தை ராஜா சொன்னான்னா இவங்களுக்கு எரியறது. சாத்தாங்குளத்தில் கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவருங்கிறதுனால உங்களுக்கு துடிச்சுது. இப்ப இங்கு கொல்லப்பட்ட அஜித் குமார் ஹிந்துங்கிறதுனால வாய முடிக்கிட்டு இருக்கீங்களா? சரி, இவரை ஸ்டேஷன் கூட்டின்னு போனது யாரு? கோவில் ஈவோ. ஈவோக்கு என்ன சம்பந்தம்? அவர் எதுக்கு அஜித் குமாரை கூட்டிக்கிட்டு போகணும்? அதோடு மட்டுமல்ல, நான் போய் இப்போ அவங்க தாயார சகோதரனெல்லாம் பார்த்து பேசினா பயத்தில் இருக்காங்க. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவங்க காரில் ஏற்றி இருக்காங்க. வாட் பிஸ்னஸ் டிஎம்கே ஹேஸ் காட் வித் திஸ் கேஸ்? அப்படின்னா இந்த கொலைக்கும் சேங்கை மாறனுக்கு சம்பந்தம் இருக்குன்னு மக்கள் சொல்றது உண்மைனாகுமா? எதுக்கு தலையிடுறீங்க? காவல்துறையை நீதிமன்றம் பார்த்துக்கும். திமுகவுக்கு என்ன?
எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினரோட காரில் இவங்க அம்மாவையும் சகோதரனையும் ஏற்றணும்? அதுக்கப்புறம் இந்த சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர், எங்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர், அவங்கெல்லாம் போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் போலீஸ் வேனில் ஏற்றிருக்காங்க. அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. முதல்ல அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபா நஷ்ட ஈடு கொடுக்கணும். ரெண்டாவது, அஜித்குமாரோட தம்பிக்கு அரசு வேலை கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் பிணத்தில் மதம் பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த ஹோல் வேர்ல்டு நோஸ் ஹவு டிஎம்கே பிஹேவ்டு இன் சாத்தாங்குளம் கேஸ். அப்போது சாத்தாங்குளம் கேஸில் அவ்வளவு ஆட்டம் போட்ட திமுக முதல் குடும்பம் இன்னைக்கே மௌனமாக இருக்கு. ஏன் கனிமொழி வரல? உதயநிதி எங்கே? ஸ்டாலின் என்ன பண்ணுறார்? அவர் கீழே இருக்கு இந்த காவல்துறை. அதுவும் இப்போவெல்லாம் அதில் ஊடகங்கள் நீங்கள் தான் உண்மையில வெளில கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க காவல்துறையோட பிஹேவியரே எப்படி மோசமாக இருக்குது, டீலிங் வித் பப்ளிக் தப்பு. அதுவும் ஸ்டாலின் வந்த பிறகு ஸ்டாலின் அவர்களுக்கு துறையின் மீதும் அவருக்கு கிரிப் இல்லை, அரசாங்கத்தின் மீதும் இல்லை, குடும்பத்தின் மீது இல்லவே இல்லை. அவ்வளோ ஒரு கேவலமான ஆட்சி. ஏற்கனவே நான் தமிழக இளைஞர்கள் போதையால் அழிக்கப்படுகிறார்கள் ஸ்டாலின் தலைமையின் கீழ் அப்படிங்கிறத நான் பலதரம் சொல்லி கொண்டு இருக்கேன். இப்போ மர்டர் ஆளு. இதுக்கெல்லாம் உள்ளபடியே சொல்கிறேன்னா, even if an iota of self-respect left in Stalin, he would have resigned. ஒரு வெட்கம் கெட்ட அரசாங்கம், மக்கள் விரோத அரசாங்கம். நான் கேட்கிறேன், இதில் எப்படி டிஎம்கே கார்ல ஏத்துனீங்க? அப்படின்னா திமுகக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லாம திமுக காரணத்துல சரி. அதுக்கு அடுத்து ஈஓவுக்கு என்னையா வந்தது? அது ஒரு கோச்சு. சரி, இப்போ அஜித் குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது. ஆக அங்க விட்ட காரை பார்க் பண்றதுக்கு எடுத்துன்னு போனது வேற ஒருவர். அவரை கைது பண்ணீங்களா? அவரை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சிங்களா? ஏன்னா அஜித் பண்ணின ஒரே தப்பு மனிதாபிமானத்தோட அந்த வீல் சேரை கொண்டு வந்தது தான். அவர் கோவிலுக்கு தானே செக்யூரிட்டி, வர்ற காருக்கு அவர் இல்லை, காரை அவர் ஓட்டல. அப்போ இது முழுக்க முழுக்க காவல்துறையின் அத்துமீறலின் காரணமாக நடந்திருக்கு. ஆகவே ஃபர்ஸ்ட் இந்த 6 பேரும் சஸ்பெண்ட் பண்ணினா பத்தாது, they should be charged with murder. அதை உடனடியாக செய்யணும். அடுத்து அந்த குடும்பத்துக்கு நிவாரணம். ஏன் சாத்தாங்குளத்தில் கிறிஸ்டியன்னா உடனே ஸ்டாலின் அவர் கட்சியிலேருந்தே கொடுப்பாரா நிதி? கொடுத்தீர் இல்லை. நான் ஒன்றும் நடக்காத விஷயம் பேசுறது இல்லை. நீங்கள் ஏற்கனவே மதுரையில் நடந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு எத்தனை முட்டுக்கட்டை போட்ட ஹிந்து விரோத தீய சக்தி இந்த அரசாங்கம்னு நமக்கு தெரியும். நீதிமன்றத்தில் போய் தான் நாம் அந்த மாநாடு நடத்த முடியுது. அந்த அளவுக்கு ஆன்டி ஹிந்து. அதனால தான் நீங்கள் இப்போ அஜித்குமார் கேஸில் இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யாமல் இருக்கா? கேள்வி வருது இல்லை? திஸ் இஸ் அ ப்ரூவன் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட். அதனால ஸ்டாலின், அதுவும் 25 மர்டர் நடந்திருக்கு, லாக்அப் டெத்து. நீங்க போலீஸ்க்கு மந்திரி, அதுவாது தெரியுமா ஸ்டாலினுக்கு? ஞாபகம் இருக்கா? பிரஜையோடு இருக்காரா? ஆகவே இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த காவல்துறை லாக்அப் மர்டர், இந்த மர்டருக்கு ஸ்டாலின் பொறுப்பு. அந்த குடும்பத்துக்கு உடனே நியாயம் கிடைக்கணும். இதுல சேங்கை மாறன் தலையிட்டதாக எனக்கு தகவல் வருது. எதுக்கு தலையிடணும் சேங்கை மாறன்? வாட் பிசினஸ் யூ ஹவ் காட் கேட்கிறேன். என்ன உங்க நாட்டாமையா? 26 மே மாசத்துக்கு மேல இந்த சர்க்கார் ஒரு நாள் இருக்காது. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற ஒரு மந்திரியும் கம்பி எண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி மோசமான நிலையில இருக்கிற ஒரு ஊழல் அரசாங்கம் அது கொலையிலையும் ஈடுபடுமா? எதுக்கு நீங்க கொலைகாரங்க? இம்பார்ஷியலா இருங்க. எனக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பத்தி கூட உண்மைகள் இன்னும் வெளில வரல. நீங்க தான் நீதித்துறையை மிரட்டுவீங்களே. இந்த மாதிரி ஆட்கள் நீங்க தெரியுமே. அதனால நியாயம் வேண்டும் அஜித்குமார் குடும்பத்துக்கு. அந்த 6 பேரும் they should be charged with murder.
சார் கோவிலுக்கு பின்னாடி இருக்க அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு பின்புறம் வச்சுதான் அடிச்சதா சொல்லி குற்றச்சாட்டு. அது மாத்திரம் இல்லை, இந்த கோவில் அறநிலைத்துறையில் இருக்குது. அது அறம் கட்டத்துறை நமக்கு தெரியும். பக்தர்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு கோவில். இங்கே பார்க்கிங் ஏரியா, பார்க்கிங்கான வேலட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸு இது எதுவுமே, காரெல்லாம் வந்தால் கூட பப்ளிக்கில் தான் நிறுத்தப்படுது. அதனால் நீங்கள் கேட்குற கேள்வியும் எனக்கு காதுக்கு அந்த செய்தி வந்திருக்கு. இது ஸ்டேஷனில் கூட அடிக்கலை, காரில் வச்சு கோயிலுக்கு பின்னாடி வச்சு அடிச்சிருக்காங்கன்னு. ஆகவே இதுக்கு சிபிஐ விசாரணை தான். ஏன்னா காவல்துறையே அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும். ஏன்னா அக்யூஸ்டு போலீஸ் பீப்புள். அதனால் அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ விசாரணை தான் நியாயத்தை வழங்கும். ஆகவே மாநில அரசு சிபிஐக்கு பரிந்துரை செய்வது உங்கள் மடியில் கனமில்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. அதை சீஃப் மினிஸ்டர் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நல்லது. நன்றி.